அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிராகன் ஃப்ரூட் பழுத்துச்சுங்க. இன்னைக்கு பறித்து அதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிராகன் ஃப்ரூட் செடி எப்படி வளர்த்துனேன் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாட்டுச்சாணம் பாருங்க எப்படி மக்கி இருக்குன்னு, இந்த மாதிரி கலரில் வரணும். இது எப்போவுமே நான் மாட்டுச்சாணம் காய வச்சு அதை மண்ணோட மண்ணாக கலக்கி வச்சிருவேன். இந்த மாதிரி நம்ம செடி நடும்போது இதை எடுத்து பாதி மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த பாட்டில் டிராகன் ஃப்ரூட் நடவு செய்ய போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி இந்த மண் நான் எல்லாம் தொழுவுரெல்லாம் கலந்து வச்சது தான். கீரைகள் கீழே நிலையில் வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம நடவு செஞ்சிடலாம். ஒவ்வொரு செடி நடும்போதும் நீங்கள் பார்ப்பீங்க, என்னுடைய மண் தொட்டியில் எல்லாமே கீழா நெல்லி கீரைகளே வளர்ந்துருக்கும். துளசியும் வளர்ந்துருக்கு பாருங்க. பாருங்க, இதில் முள் இருக்குனால பார்த்து எடுக்கணும். இங்கே 2 பிரான்ச்சஸ் இருக்குது, அதனால இது ஒடியாமல் நம்ம கொஞ்சம் மெல்ல தான் எடுக்கணும். இப்போ டிராகன் ஃப்ரூட் நடவு செஞ்சாச்சு. இப்போ இது ஒவ்வொரு ஸ்டேஜும் வளர்ந்து வர்றதும் இது பழம் கொடுக்கறதும் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். டிராகன் ஃப்ரூட் செடி பாருங்க, நல்லாவே கிளைகள் வந்துட்டு இருக்கு. இதோ இங்கே மேலே பாருங்க, இங்கே ஒரு இது குறுத்து, அப்புறம் இங்கே இந்த 3 இடத்துல வந்துட்டு இருக்குங்க. இதுக்கு நம்ம இப்போ நான் பஞ்சகாவியம் கொடுத்துட்றேன். செடி நல்லா வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட வளர்ச்சி மடமடன்னு வந்துடும். இந்த சைடு கிளைகளில் ஒரு குருத்து வந்துச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 குருத்து வந்திருக்குங்க. அருமையாக வந்துட்டுருக்கு. இதுக்கு தாங்கலுக்காக சுற்றி வர நான் இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு கட்டைகளை வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேங்க. ஒரு பிரான்ச் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்குதுங்க. அப்படியே சப்போர்ட் கொடுத்து அப்படியே மேலே தூக்கி விட்டால் தான் அது அப்படி மேல் நோக்கி வளரும். இல்லைன்னா அது எல்லாமே கீழே அப்படியே படர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க. மொட்டு விட்டுருக்கு பாருங்க. டிராகன் ஃப்ரூட் செடியில் பூ இரவு நேரம் தான் மலர தொடங்குது. இப்போது ஈவினிங் 7 மணி ஸ்லோவாக மலர தொடங்குது பாருங்கள். சரியாக 7 மணிக்கு மலர தொடங்கி 9 மணிக்கு முழு மொட்டும் மலர்ந்துடுச்சு. இந்த பூ பார்ப்பதற்கு பிரம்ம கமலம் மாதிரியே இருக்குது. வாசம் இல்லாத மலர். நைட் நேரத்தில் ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பூவை ஆங்கிலத்தில் குயின் ஆஃப் த நைட்னு சொல்லுவாங்க. இரவு முழுவதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது காலை 7 மணி. சூரிய ஒளி பூ மேலே பட்டவுடன் பூ சுருங்க ஆரம்பிக்குது. பூ இப்போ காய மாறிடுச்சு. காய் இப்போ பழமாக மாறிடுச்சு. பழம் நல்லா பழுத்துருச்சுங்க. இப்போ பறிச்சிடலாம்.
வாவ், சூப்பராக பழுத்திருக்குங்க. ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட்டுங்க. நல்லா பழுக்க விட்டுட்டேன். இங்க பாருங்க, அப்படியே வைரம் மாதிரி ஜொலிக்குது பாருங்க. செடியில் பறித்து உடனே சாப்பிடும்போது அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குது. இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து நான் கடைகளில் பார்த்துருக்கேன், வாங்கலான்னு சில நேரங்கள் நான் யோசிப்பேன். எனக்கு அப்போவே அன்றைக்கி ஒரு லட்சியம் என்ன தெரியுங்களா, இந்த டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு அதை நம்ம கையால் பறித்து சாப்பிடணும்னு சொல்லி நான் கடையில் வாங்கி சாப்பிடல. இதை ஃபஸ்ட் டைம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த டிராகன் ஃப்ரூட்டை கடந்து போகும்போது ஒவ்வொரு சமயமும் இது எப்படி இருக்கும்னு என் மனசு கேட்டுட்டு இருக்கும். பட் இன்றைக்கி இதை டேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. நீங்களும் இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து வீட்டில் வச்சு வளர்த்து பறித்து சாப்பிடுங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் டிராகன் ஃப்ரூட் செடி வளர்த்துனது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன்லாம் இருக்கும். அந்த பந்தல்லாம் சரியாக போட்டிருக்க மாட்டேன். இனி நெக்ஸ்ட் டைம் நான் கலக்கிடுவேன் பாருங்கள். நல்லா இருக்குது. ஏன்னா உடனே சாப்பிடணும், இல்லைன்னா டேஸ்ட் போயிடும். இந்த சமைச்சா நம்ம ஆறிடுன்னு சொல்லுவாங்களா, ஆறுறதுக்குள்ளே சாப்பிடணும், அந்த மாதிரி. நல்லாயிருக்கு, சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.